கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வற்றாத நீரூற்று நேயர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 266வது வேத வினா விடைக்கான பதிலை நான் சொல்லிவிட்டு 267வது வேத வினாவிடை பகுதிக்கு நாம் கடந்து செல்ல இருக்கிறோம். 266வது வேத வினாவிடை பகுதியிலே கேட்கப்பட்ட கேள்விகள்: கணக்கு போடலாமா? அதில் ஒரு நம்பர் கொடுத்து அந்த நம்பர் எந்த இடத்துல மொத்தமாக கூட்டி வருது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்கள் எல்லோரும் பதில் அளிச்சிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷம். இந்த நாளில் அதுக்கான விடையை நான் சொல்லிவிட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஓகே, முதலாவது கேட்கப்பட்ட கேள்வி 512. சரிங்களா? இதற்கான விடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 25:18 இருக்குது. 1 சாமுவேல் 25:18. அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயற்றையும் வட்டலாக்கப்பட்ட 100 திராட்சை குலைகளையும் வட்டலான 200 அத்திப்பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி என்று சொல்லப்பட்டுள்ளதை நம்ம பார்க்குறோம். மொத்தம் கூட்டும் பொழுது 200, 2, 5, 5, 100, 200 இதை கூட்டும் பொழுது 512 வருவதை நம்ம பார்க்கலாம். ஸ்க்ரீனில் உங்களுக்கு அந்த நம்பரை போட்டிருப்பேன். உங்களுக்கு வசனத்தில் எடுத்து வாசித்தா உங்களுக்கு தெளிவாக புரியும். ஓகே, ரெண்டாவது கேள்வி 11,000 அப்படிங்கிற ஒரு கேள்வி. அந்த 11,000 என்ற எண் மொத்தமாக கூட்டி எந்த சம்பவத்தில் வருது அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் யோபு புத்தகத்தில் நம்ம படிக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி தான் இது. அதனால் நிறைய பேர் இதுக்கான சரியான ஆன்சர் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. இங்கே யோபு 1ஆம் அதிகாரத்தில் இதுக்கான விடையை நம்ம பார்க்கலாம். நான் அதை வாசிடுறேன். யோபு 1:3. அவனுக்கு 7,000 ஆடுகளும் 3,000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகி மிருக ஜீவன்கள் இருந்தது மன்றி அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. யோபு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் விடை இருக்குது. மூன்றாவது கேள்வி 380 என்ற எண்ணை கொடுத்துருந்தேன். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நோவாவின் பேழை செய்யப்பட்ட விதத்தில் நம்ம பார்க்கலாம். இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 15வது வாக்கியத்தில் இருக்குது. ஆதியாகமம் 6:15. நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால் பேழையின் நீளம் 300 முழமும் அதன் அகலம் 50 முழமும் அதன் உயரம் 30 முழமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது. நான்காவது கேள்வி 30 என்ற எண். சரிங்களா? அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் நான் சொல்லியிருந்தேன் மைனர் ப்ராப்பர்ட் ஒரு சிறிய தீர்க்கதரிசியினுடைய புத்தகத்தில் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ நமக்கு விடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சகரியா 5ஆம் அதிகாரம் 2வது வாக்கியத்தில். சகரியா 5:2. தூதன் நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன். அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமாக இருக்கிறது என்றேன். சரிங்களா? சகரியா 5:2 இருக்குது. ஓகே, அடுத்தது 5வது கேள்வி 190 அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது என்னென்னா ஓமை. மார்க் 4ஆம் அதிகாரத்தில் வருகிற ஓமை 20ஆம் வசனத்தையும் படிச்சிங்கன்னா தெரியும். அந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதை எப்படி பலன் கொடுத்தது அப்படிங்கிறத விளக்கும்படியாக அது இருக்குது. 30, 60, 100 பலன் தந்தது அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கு 4:20 விடை இருக்கிறது. 30, 60, 100 அது பலன் கொடுத்தது அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம் பார்க்கலாம். ஓகே, அடுத்த கேள்வி 6வது கேள்வி 195. இதனுடைய விடை ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. அதில் பார்த்திங்கன்னா ஆபிரகாம் பரிந்து பேசுகிற அனுபவம். 50 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ அப்படின்னு அப்படி கேட்டு 45, 40, 30, 20, 10 வரைக்கும் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டு கெஞ்சினதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஆதியாகமம் 18 இருக்குது. மொத்தம் கூட்டும் பொழுது 195 வருகிறது. ஓகே, அடுத்தது 1160. 1160 எங்கே பார்க்கலாம் அப்படின்னு நான் பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருந்தேன். அது உபாகமம் 1:15. அங்கே மோசே அதிபதிகளை நியமிக்கிறார் நியாயந்திருக்கிறதுக்காக. அப்போ 1000 பேருக்கு, 100 பேருக்கு, 50 பேருக்கு, 10 பேருக்கு அப்படின்னு நியமிக்கிறத நம்ம பார்க்குறோம். மொத்தம் கூட்டும் பொழுது 1160 வருகிறது. ஓகே, 8வது கேள்விக்கான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா 8 என்ற எண்ணை கொடுத்துருந்தேன். அதுக்கு விடை தாளந்து. சரிங்களா? மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் இருக்குது. ஒருத்தனுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு 2 தாளந்து கொடுக்கப்பட்டது, ஒருத்தனுக்கு 1 தாளந்து கொடுக்கப்பட்டது. கூட்டும் பொழுது 8 வருது. சரிங்களா? அடுத்து 9வது கேள்வி ஆயுள் காலம். அதாவது 150 என்று கொடுத்துருந்தேன். அது ஆயுட்காலம். பழைய ஏற்பாட்டில் சங்கீத புத்தகத்து 90வது சங்கீதத்தில் படிக்கலாம்.
அதாவது சொல்கிறார் இல்லையா, மனுஷனுடைய ஆயுசு நாட்களை பற்றி 70 பலத்தின் மிகுதியால் 80 அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 70 80 கூட்டும் பொழுது 150 வருதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அடுத்தது 10வது கேள்வி விடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யாத்திராகமும் 25:10 இருக்குது. சாட்சி பெட்டி எப்படி செய்யணும், அதனுடைய நீள அகலம் உயரம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஆண்டவர் சொன்னதை பார்க்குறோம். அதில் யாத்திராகமும் 25:10 நான் வாசிக்கிறேன். சீத்தி மரத்தினால் ஒரு பெட்டியை பண்ணக்கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழமும் அதன் அகலம் 1.5 முழமும் அதன் உயரம் 1.5 முழமாக இருப்பதாக. மொத்தம் பார்க்கும் பொழுது 5.5 அப்படின்னு வர்றதை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இதுதான் இந்த நாளின் கேள்விக்கான விடைகள். இப்பொழுது 267வது வேத வினாவிடை நிகழ்ச்சியின் கேள்விக்குள்ளாக நம்ம செல்ல இருக்கிறோம். 267வது வேத வினாவிடை நிகழ்ச்சிக்கான கேள்விகள். மொத்தம் 22 கேள்விகள். தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொது இட வாசகங்கள். பொது இட வாசகங்கள், அதாவது நம்ம பொது வழியில் நடந்து போகும்பொழுது நிறைய வாசகங்களை நம்ம நினச்சிருவோம், படிச்சிருப்போம். சரிங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அதை மனசில் வச்சுக்கோங்க. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கான கேள்வியை நான் சொல்லி அதுக்கான பதிலை நான் சொல்கிறேன். சரிங்களா? இங்கே முடி திருத்தம் செய்யப்படும் அப்படின்னு விளம்பரம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடையில், என்ன, அதாவது ஹேர் கட் பண்ணுற கடையில் இங்கே முடி திருத்தம் செய்யப்படும். இதை வைத்து நீங்கள் வேதாகமத்தில் உள்ள ஒரு சம்பவத்தையோ அல்லது வசனத்தையோ நீங்கள் கண்டுபிடிக்கும். சரிங்களா? ரொம்ப எளிதான கேள்வி தான். சரிங்களா? இங்கே முடி திருத்தம் செய்யப்படும் அப்படிங்கிறத வச்சு ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு சம்பவத்தையோ நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா, சிம்சோன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சிம்சோன் எப்படி அந்த பெண்மணி வந்து ஹேரை கட் பண்ணுறதுக்கு அந்த ரகசியத்தை கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை நீங்கள் என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். சரிங்களா? மதிப்பெண் எப்படி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னால், அதிகமான பேர் சொன்ன பதிலுக்கு 2 மதிப்பெண் கொடுக்கப்படும். ஃபஸ்ட்டு கேட்டகரி மட்டும்தான். சரிங்களா? இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு 60ன்னு வச்சுக்கோங்களேன். 60 பேர் ஆன்சர் பண்ணுறீங்க முதலாவது கேள்விக்கு, இங்கே முடி திருத்தம் செய்யப்படும். இப்போ 60 பேரில் 50 பேர் சிம்சோன் அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். முதல் அந்த 50 பேருக்கும் 2 மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். அதுக்கு கீழே உள்ளவங்களுக்கு 1 மதிப்பெண். சரிங்களா? இப்படி தான் ஒவ்வொரு கேள்விக்கு நான் மதிப்பெண் கொடுக்க போகிறேன். அதிகமாக எந்த கேள்விக்கு பதில் ஒரே போல் வந்திருக்கிறதோ அவங்களுக்கு மட்டும் 2 மதிப்பெண் கிடைக்கும், மற்ற எல்லாருக்கும் 1 மதிப்பெண் கிடைக்கும். சரிங்களா? பதில் வந்து பொருத்தமாக இருக்கணும். சும்மா ஏதோ ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தில் வார்த்தையை போட்டக்கூடாது. சரிங்களா? ஆனால் பொருத்தமாக இருக்கணும். நான் கேட்குற கேள்விக்கு வந்து பொருத்தமாக இருக்கணும். சில கேள்விகள் வசனத்தோடு ஒப்பிடணும், சில கேள்விகளுக்கு சில சம்பவங்களோடு ஒப்பிடணும். இப்படி தான் நீ கேள்வியில் இருக்க போகுது. சரிங்களா? முதலாவது கேள்விக்கு செல்வோம். முதலாவது கேள்வி, விளம்பரம் செய்யாதீர். விளம்பரம் செய்யாதீர். கண்டிப்பாக ஏதோ ஒரு காரியம் மேட்ச் ஆகும். சரிங்களா? நீங்கள் நல்லா யோசித்தா தெரியும். விளம்பரம் செய்யாதீர், இது முதலாவது கேள்வி. வேணா எழுதி வச்சுக்கோங்க. 2வது கேள்வி, அனுமதி இலவசம். அனுமதி இலவசம். சரிங்களா? வேதத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏதோ ஒரு சம்பவத்தை கண்டுபிடிச்சு எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அதிகமான பேர் சொன்ன பதிலை யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு 2 மதிப்பெண். 3வது கேள்வி, வேலைக்கு ஆள் தேவை. வேலைக்கு ஆள் தேவை. 4வது கேள்வி, வீடு வாடகைக்கு. 4வது கேள்வி, வீடு வாடகைக்கு. 5வது கேள்வி, அவசர அழைப்புக்கு. அவசர அழைப்புக்கு. சரிங்களா? 5வது கேள்வி அவசர அழைப்புக்கு. 6வது கேள்வி, நாய்கள் ஜாக்கிரதை. 6வது கேள்விக்கு நாய்கள் ஜாக்கிரதை. அந்த வார்த்தைக்கு ஏத்தாப்புல தான் நீங்கள் வசனத்தையோ சம்பவத்தையும் கண்டுபிடிக்கணும். 7வது கேள்வி, நீங்கள் கேமரா கண்காணிப்பில் உள்ளீர்கள். நீங்கள் கேமரா கண்காணிப்பில் உள்ளீர்கள். 8வது கேள்வி, திருடர்கள் ஜாக்கிரதை. திருடர்கள் ஜாக்கிரதை. 9வது கேள்வி, படியில் நின்று பயணம் செய்யாதீர். படியில் நின்று பயணம் செய்யாதீர். 10வது கேள்வி, இன்று விடுமுறை. 10வது கேள்வி, இன்று விடுமுறை. 11வது கேள்வி, உணவை வீணாக்காதீர். உணவை வீணாக்காதீர். 12வது கேள்வி, காலணிகளை வெளியே கழற்றி வைத்துவிட்டு வரவும். காலணிகளை வெளியே கழற்றி வைத்துவிட்டு வரவும். 13வது கேள்வி, இவ்விடம் விற்பனைக்கு அல்ல. இவ்விடம் விற்பனைக்கு அல்ல. 14வது கேள்வி, அபாயம்.
14வது கேள்வி அபாயம். 15வது கேள்வி குடி குடியை கெடுக்கும். குடி குடியை கெடுக்கும். 16வது கேள்வி தண்ணீரை வீணாக்காதீர். தண்ணீரை வீணாக்காதீர். 17வது கேள்வி எச்சில் துப்பாதீர். எச்சில் துப்பாதீர். 18வது கேள்வி வளாகத்தை சுத்தமாக வைக்கவும். வளாகத்தை சுத்தமாக வைக்கவும். 19வது கேள்வி அமைதி காக்கவும். 19வது கேள்வி அமைதி காக்கவும். 20வது கேள்வி தலைக்கவசம் உயிர்க்கவசம். தலைக்கவசம் உயிர்க்கவசம். 21வது கேள்வி மணமகள் தேவை. மணமகள் தேவை. 22வது கேள்வி இவ்விடம் வேலை நடைபெறுகிறது. இவ்விடம் வேலை நடைபெறுகிறது. மொத்தம் 22 கேள்வி கேட்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஒவ்வொன்றா பாஸ் பண்ணி நீங்கள் எழுதி ஆன்சர் கண்டுபிடிங்க. சரிங்களா? திரும்பவும் சொல்லிடுறேன், எந்த கேள்விகளுக்கு அதிகமான பேர் பதில் சொல்லியிருக்காங்களோ அவங்க ஃபஸ்ட்டு கேட்டகரியில் 2 மதிப்பெண் பெற்றுவாங்க. சரிங்களா? அடுத்து மற்ற எல்லாருமே 1 மதிப்பெண்கள் பெறுவாங்க. அதில் பொருத்தமான ஆன்சர் சொல்லாதவங்களுக்கு மதிப்பெண் கிடையாது. சும்மா ஏதோ ஒன்று போடக்கூடாது. சரிங்களா? இங்கே வேதத்தில் உள்ளதை கவனமாக பார்த்து அதுக்கு எது மேட்ச் ஆகுங்கிறத பார்த்து போடணும். சரிங்களா? இப்படி தான் எல்லா கேள்வியும் மதிப்பெண். அப்போது 22 கேள்விக்கும் அதிகமான பேர் சொன்ன பதிலை ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு எத்தனை மார்க் கிடச்சிரும்? 44 மார்க் கிடச்சிரும். சரிங்களா? அப்படி நீங்கள் இன்னைக்கு ஆன்சர் சொல்லணும். ரொம்ப எளிதான கேள்விகள் தான். இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வேதத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம், வயசானவங்க அல்லது சில பேர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்காக இது சுலபமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் உற்சாகமாக கலந்து கொள்ளுங்கள். நாளை மாலை 6 மணிக்கு ஆன்சர் மற்றும் அடுத்த வேத வினாடி நிகழ்ச்சி போடும் முன்னதாக நீங்கள் பதிலை அனுப்பிவிட வேண்டும். சரிங்களா? யார் உற்சாகமாக பதிலளிக்கிறார் என்று பார்ப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.